அத்தியாயம் 7. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்குவதற்கான முதல் படி என்ன? ஒரு மனிதன் தனது ஏஐ இக்கோசிஸ்டமை எப்படித் தொடங்க வேண்டும்? விரிவான விளக்கம். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்பது ஒரு சாஃப்ட்வேர் மட்டுமல்ல, இது ஒரு முழுமையான டிஜிட்டல் வேலை அமைப்பு, டிஜிட்டல் ஒர்க் சிஸ்டம். ஒரு மனிதன் தனது வாழ்க்கை மற்றும் தொழிலில் செய்யும் பல வேலைகளை ஏஐ மூலம் ஒருங்கிணைத்து ஆட்டோமேஷன் செய்வதே குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அமைப்பு. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. பலர் ஏஐ கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தாலும் அவர்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ உருவாக்கவில்லை. அதனால் வேலைகள் குழப்பமாக இருக்கும். ஏஐ டூல்ஸ் முழுமையாக பயன்படுத்த முடியாது. ஆட்டோமேஷன் சீராக இயங்காது. இதனால் ஏஐயின் முழு சக்தியை பயன்படுத்த முடியாது. அதனால்தான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்குவதற்கான முதல் படி ஒரு தெளிவான ஏஐ இக்கோசிஸ்டம் உருவாக்குவது. ஏஐ இக்கோசிஸ்டம் என்றால் என்ன? ஏஐ இக்கோசிஸ்டம் என்பது ஒரு மனிதன் தனது வேலைகளை செய்ய பயன்படுத்தும் ஏஐ கருவிகள் மற்றும் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அமைப்பு. அதாவது தகவல் சேகரிப்பு, உள்ளடக்க உருவாக்கம், தகவல் பகிர்வு, மார்க்கெட்டிங், ஆட்டோமேஷன், இந்த எல்லாவற்றையும் ஒரே ஒர்க் ஃப்ளோல் இணைக்கும் அமைப்பு. இந்த ஈகோசிஸ்டம் உருவானால் ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் ஒரு ஸ்மால் டிஜிட்டல் டீம் போல வேலை செய்ய முடியும். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அமைப்பின் 3 அடிப்படை கூறுகள். ஒரு சரியான ஏஐ இக்கோசிஸ்டம் உருவாக்க 3 முக்கிய கூறுகள் தேவை. 1. அறிவு உருவாக்கம், நாலேஜ் கிரியேஷன். ஒரு மனிதன் தனது அனுபவம், அறிவு மற்றும் கருத்துக்களை டிஜிட்டல் கண்டென்ட்டாக மாற்ற வேண்டும். உதாரணமாக இபுக்ஸ், ஆர்டிகல்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ், வீடியோஸ். இந்த நாலேஜ் கண்டென்ட் தான் ஏஐ இக்கோசிஸ்டமின் அடிப்படை. 2. ஏஐ உதவியாளர் அமைப்பு, ஏஐ அசிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த நாலேஜ் கண்டென்ட் உருவாக்க ஏஐ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக ChatGPT, AI ரைட்டிங் டூல்ஸ், ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ். இந்த ஏஐ அசிஸ்டன்ட் மனிதனின் வேலை வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். 3. ஆட்டோமேஷன் சிஸ்டம். கான்டென்ட் உருவாக்கப்பட்ட பிறகு அதை பல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் பகிர வேண்டும். இதற்காக ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக சோஷியல் மீடியா ஸ்கெட்யூலிங், இமெயில் ஆட்டோமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ளோஸ். இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஒரு மனிதனின் வேலைகளை தொடர்ந்து செயல்படுத்த உதவுகிறது. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ எப்படி வேலை செய்கிறது? ஒரு எளிய ஒர்க் ஃப்ளோ எடுத்துக்கொள்வோம். ஸ்டெப் 1, மனிதன் ஒரு ஐடியா உருவாக்குகிறார். ஸ்டெப் 2, ஏஐ அந்த ஐடியாவை கண்டென்ட்டாக மாற்ற உதவுகிறது. ஸ்டெப் 3, ஆட்டோமேஷன் சிஸ்டம் அந்த கான்டென்ட்டை பல பிளாட்ஃபார்ம்ஸில் பகிர்கிறது. ஸ்டெப் 4, இந்த கண்டென்ட் மூலம் ஆடியன்ஸ் உருவாகிறது. ஸ்டெப் 5, இந்த ஆடியன்ஸ் ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டமாக மாறுகிறது. இந்த ஒர்க் ஃப்ளோ தொடர்ந்து செயல்பட்டால் ஒரு மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் சிஸ்டம் மூலம் பகிர்ந்து ஒரு கம்யூனிட்டி உருவாக்க முடியும். ஏஐ இக்கோசிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் growth. ஏஐ இக்கோசிஸ்டம் உருவாக்கும் மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் ஆசெட்டாக மாற்றுகிறார். தனது நேரத்தை ஆட்டோமேஷன் மூலம் சேமிக்கிறார். தனது வேலைகளை ஸ்கேலபிள் சிஸ்டமாக மாற்றுகிறார். இதன் மூலம் அவர் தனது வாழ்க்கை மற்றும் தொழிலில் அதிக வளர்ச்சி பெற முடியும். செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். உங்கள் டிஜிட்டல் நாலேஜை பட்டியலிடுங்கள். நீங்கள் தெரிந்த விஷயங்களை எழுதுங்கள். உங்கள் அனுபவங்களை பட்டியலிடுங்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அறிவை கண்டுபிடியுங்கள். 2. ஏஐ டூல்ஸ் அறிமுகப்படுத்துங்கள். ChatGPT போன்ற ஏஐ ரைட்டிங் டூல்ஸ் பயன்படுத்துங்கள். ரிசர்ச் மற்றும் கண்டென்ட் கிரியேஷன் வேலைகளில் ஏஐ பயன்படுத்துங்கள். உங்கள் ஐடியாஸை கண்டென்ட்டாக மாற்ற ஏஐ உதவி பெறுங்கள். 3. கண்டென்ட் ஒர்க் ஃப்ளோ உருவாக்குங்கள். ஐடியா, கண்டென்ட், பப்ளிஷிங் என்ற ஒர்க் ஃப்ளோ அமைக்குங்கள். தினசரி அல்லது வாராந்திர கண்டென்ட் கிரியேஷன் ஷெட்யூல் அமைக்குங்கள். உங்கள் நாலேஜை தொடர்ந்து பகிர ஆரம்பியுங்கள். ஆட்டோமேஷன் அமைக்குங்கள். சோஷியல் மீடியா ஸ்கெட்யூலிங் டூல்ஸ் பயன்படுத்துங்கள்.
இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அமைக்குங்கள். கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்ஃப்ளோ உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். குவாண்டம் ஏஜென்ட் AI என்பது ஒரு AI டூல் அல்ல, ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். AI ecosystem உருவாக்குவது மிகவும் முக்கியம். நாலேஜ் கிரியேஷன், AI அசிஸ்டன்ட், ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஆகியவை அதன் 3 முக்கிய கூறுகள். முக்கியமாக, ஒரு மனிதன் தனது AI ecosystem உருவாக்கினால் அவர் தனியாக இருந்தாலும் ஒரு டிஜிட்டல் டீம் போல செயல்பட முடியும். AI காலத்தில் வெற்றி பெற நாலேஜ் பிளஸ் AI டூல்ஸ் பிளஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம், இந்த 3இன் இணைப்பு மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயம் 8, ChatGPT போன்ற AI கருவிகளை பயன்படுத்தி ஒரு முழுமையான மின் புத்தகத்தை எப்படி உருவாக்கலாம். இந்த அத்தியாயத்தில் AI மூலம் புத்தகம் எழுதும் முழு செயல்முறை, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் சாப்டர், ஸ்ட்ரக்சர் உருவாக்குவது,